السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இன்றிலிருந்து இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு தாய்மார்களும் ஓதுங்கள். அதே போன்று பெற்றோர்கள் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக தங்களுடைய குழந்தைகளில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தங்களுடைய குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக மாறுவார்கள். அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுவார்கள். உங்களுடைய சொல் பேச்சுக்களை கேட்டு வாழக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 2 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான பெற்றோர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய குழந்தை சாலிஹான குழந்தையாக மாற வேண்டும். என்னுடைய குழந்தை, அதாவது என்னுடைய சொல் பேச்சுக்களை கேட்பதில்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதில்லை, மாறு செய்கின்றான் என்று அதிகமான பெற்றோர்கள் இன்று கூறக்கூடியதை நாம் காண்கின்றோம். பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. எவ்வாறு இப்பொழுது கஅபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அந்த இமாம் சுதைஸினுடைய தாயார் எவ்வாறு துஆ செய்தார்கள், அதே போன்று நாமும் துஆ செய்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே தடையின்றி ஏற்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்காக துஆக்களை செய்வோம். நிச்சயமாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் சிறந்தவர்களாக, சாலிகானவர்களாக, அதே போன்று நம்முடைய சொல் பேச்சுக்களுக்கு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான். என்ன துஆ என்றால், முதலாவது துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்று வரக்கூடிய சூரா அஸ்ஸாஃபாத்தினுடைய 100வது வசனம். இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான்.